இல்ல, இல்ல. அது கேள்விப்படும்போதே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, என்னோட அ மிகப்பெரிய ஃபேனா வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, விஜய் சார் வந்து திரும்ப வந்து படத்துக்கே வந்துட்டா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் அ பொலிட்டிஷியனா விஜய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ மோரோவர் விஜய் வந்து நடிச்சாலே எங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இன்கேஸ் பொலிட்டிஷியனா வராரு, பொலிட்டிக்கல் லைன்ல என்டர் ஆறாரு அப்படின்னா, அது கண்டிப்பா அவரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்துட்டு அத ஃபாலோ பண்ணணும். ஸோ கொடிய பத்தி தயவு செஞ்சு எதுவுமே தப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னா, அத பத்தி நெறைய பேக் கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நல்லா ஒரு லோக்கலான ஒரு ஒரு கானா சாங் மாரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பா அப்பா விஜயும் அவங்க பையனோட விஜய் அந்த அந்த வெர்ஷனில் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. லோக்கலாக ஒரு ராவா ஒரு போகிரி படத்தில் ஒரு சாங் பார்த்துருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. நிறைய பேர் இவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சின்ன விஜய் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த சாங் அப்படி தான் இருக்குது. இல்லை, வில்லன் கிடையாது. இது வந்து அப்பா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் அப்புறம் ஆதவன் அந்த படத்தோட அந்த படத்தை ஒரு இந்த காலத்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தது தான். அதனால் இது வில்லன் கிடையாது. பையனுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது. மோகன் வந்து ஒரு வில்லன், மோகன் தான் வில்லனு. அவர் வந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு ஸ்பையில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால இந்த பையனை வச்சு பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். பட் ஆனால் கடைசியில் இவர் தான் நம்ம அப்பான்னு தெரிஞ்சவொன்னா பையன் விஜய் வந்து அதுதான் வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் அந்த மாதிரி ஒரு கதை தான். இல்லை, இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா மீதி பாட்டில் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும். இந்த பாட்டு நல்லா ஒரு கானா சாங் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. லோக்கலாக இறங்கி அடிச்சிருக்காங்க. ஓகே, மேனரிசம் விஜயோட மேனரிசம் எல்லாத்தையும் இதில் வச்சுருக்காங்க. எல்லா படத்தோட மேனரிசம் என்ன சொல்கிறது, டிகிலு கில்லி மாஸ்டர் இந்த மாதிரி கைதி இப்போ எல்லாமே வரிசையாக வச்சுருக்கோம். ஆமாம், இந்த 50 வயசில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஸ்டெப்ஸு அதெல்லாம் பார்த்தா ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணால் கூட பாலிவுட்டில் யாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம ஆளுங்க நல்லா கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. இல்லை ஒரு வயசான மாதிரியே தெரில, ஒரு 40 வயசு ஆள் மாதிரி தான் இருக்குது. நல்லா சூப்பராக பிச்சு எடுத்துருக்காங்க டான்ஸ் எல்லாம். வெங்கட் பிரபு கண்டிப்பாக இந்த கஸ்டடி படம் வந்து ஃப்ளாப்பு. இந்த படம் வந்து அந்த படத்தில் விட்டதை வந்து இந்த படத்தில் பிடிச்சிருவாங்க, பெரிய ஹிட்டாகவும் தான் நினைக்கிறேன். பாட்டில் திருச்சா வருவாங்க, நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து அது சின்ன ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான். இந்த பாட்டுக்காக சும்மா ஒரு விளம்பரத்துக்காக பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அது வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த விஷுவல் நீங்கள் பார்க்கும்போது சாங்கோட விஷுவல்லாம் பார்க்கும்போது லியோ படத்தில் வர அந்த நான் ரெடி தான் வரும் சாங் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டாக போகும். இது ஒரு கானா மாதிரி அந்த மாதிரி ஒரு யாருக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ரைமிங்காக அப்படி போகுது சாங்ஸ். ஓவரால் உங்களுக்கு சாங் பிடிச்சிருக்கா? இந்த சாங் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கானா மெட்டீரியல் இருக்கும். ஒரு லோக்கல்ஸுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிக்கும். இல்ல. அது கேள்விப்படும்போதே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, என்னோட மிகப்பெரிய ஃபேனா வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, விஜய் சார் வந்து திரும்ப வந்து படத்துக்கே வந்துட்டா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் அ பொலிட்டிஷியனா விஜய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ மோரோவர் விஜய் வந்து நடிச்சாலே எங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இன்கேஸ் பொலிட்டிஷியனா வராரு, பொலிட்டிக்கல் லைன்ல என்டர் ஆறாரு அப்படின்னா, நல்லது பண்ணாலும் ஓகே தான். பட் அதனால அந்த படத்தை ஸ்டாப் பண்ணதுங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாரு. மக்களுக்கு நிறைய விஷயம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் எங்களுக்கு வந்து சினிமாவில் கஷ்டப்படுறது மட்டுமே போதும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இவர் வந்து பொலிட்டிஷியனாக வந்து கஷ்டப்படுறது வந்து எங்களுக்கு பார்க்க முடியல ஆஸ் அ ஃபேனாக சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சார் பொலிட்டிக்கலையும் இருங்க, அதே மாதிரி வந்து சினிமாலையும் கொஞ்சம் நடிங்க. ஸோ சினிமா வேணால் நான் வந்து பொலிட்டிஷியனாக இருக்கிறேங்கிறது மட்டும் எங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பெரிய வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து சார். பட் ஆனால் பொலிட்டிஷியனாக இருந்துட்டு அவர் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடராக வரணுங்கிறது எங்களோட ஆசை. பட் அந்த பொலிட்டிக்கல் லீடர்னால இதை கட் பண்ண வேணாங்கிறத எங்களோட எல்லாரோட சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். சார் அது யாருனாலும் ட்ரோல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இளைய தளபதிங்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாரோட பார்வையிலுமே ஒரு பெரிய தலைவராக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணது வேண்டாம். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அண்ணான்னு சொல்லி கூப்பிடுவோம் விஜயை. ஸோ இப்போ சார்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி. ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரோல் ஹிம். கட்சிக்கொடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு சாங்கு கட்சிக்கொடி ரிலீஸ் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு வைப்பாக இருந்தது.
ஸோ அதை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஆஸ் ஐ எம் காலேஜ் ப்ரொஃபஸர் என்னோட பசங்களும் பார்த்தீங்கன்னா மேம் வி ஹேவ் ஜாயின்ட் இன் பொலிட்டிக்கல் லைனில் விஜய் சார்க்காக பண்ணுறோம் அந்த கொடியை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த கொடியோட பின்னணி வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி அந்த கொடிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார், நல்ல விஷயங்கள். அது கண்டிப்பாக அவர் பொலிட்டிக்கல் லீடராக வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கொடியை பற்றி தயவு செஞ்சு எதுவுமே தப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னா அதை பற்றி நிறைய பேக் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, வெற்றி கொடியாக தான் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸை அவர் இக்னோர் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வரணும். ஸோ மோர் ஓவர் சினிமாலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை அது ஆடியோ லான்ச் கூட இந்த படத்துக்கு போட்டுக்கு நடத்தலாம். இல்லை அதை நோ கமெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னென்னா வரட்டுமே, நம்ம எப்போதுமே ஒரு படம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி சார் வரும்போது இப்போ நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் அவரை சுற்றி இருக்குது. ஸோ அது எல்லாமே அவர் ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே வைப் அவுட் ஆயிருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. பார்க்கலாங்க. லெட்ஸ் சி. வந்து மருதமலை மாமணி முருகன் ஒரு சாங் யா ஆப்வியஸ்லி. நீங்கள் ஒரு 90s இல்லை 80s இருக்க வாய்ப்பு. யா ஓகே. என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தேட்டரில் போய். அந்த மொமெண்ட் திரும்ப வரும்போது அந்த வைப்பு தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாரோடைய ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் அந்த படம் இருக்காது. அதில் இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அண்ட் கேட்சியாக இருக்குது. ஸோ அதே நிறைய நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் வைக்கிறது எல்லாமே கோ ட்ரெய்லர் அப்படிங்கும் போதே ஆப்வியஸ்லி எண்டில் வந்து இந்த இதை வச்சிடறோம் நாங்கள். ஸோ இப்போதைக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த எண்டிங். இல்லை நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் மூலமாக நாங்கள் வாங்கி சொல்லியாச்சு. ஸோ என்னால் ஃபஸ்ட் ஷோ போக முடியாது. நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இதே டேல நீ பார்க்கலாம். கோட் மூவி சாங்ஸ், விஜய் சார் சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த சாங்ஸை ட்ரோல் பண்ணுறாங்க, சாங்ஸ் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு. லைட்டாக ஆஃப் பீட்டாக இருந்துச்சு, ஆனால் விஜய் சார் அந்த வைப்பை கேரி பண்ணி போனனால நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. ஏஐ லுக்கெல்லாம் இப்போ இருக்குது. ஏஐ லுக்கு சின்ன வயசு ஏஐ லுக்கா அது கொஞ்சம் ஆஃபாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோவா இன்னும் நல்லா இல்லை. விஜய் சாருக்கு சூட் ஆகலை. நேச்சுரலாக இருக்க லுக்கே நல்லா தான் இருக்கு. இந்த படத்துல மூணு லுக் காட்டுறாங்க, இன்னும் ஷேவ் பண்ணி ஃபுல் பியர்ட் நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த படத்துல பிரசாந்த் ஒருத்தர் நடிக்கிறார் தெரியும். அவர்லாம் திரும்ப கம்பேக் கொடுக்குறாரு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது நான் ஜீன்ஸ் படம் பார்த்ததுலேருந்தே நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ இதில் பிரசாந்த் சார் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் வந்துச்சு, அதில் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்பார்க் சாங் நல்லா இருந்தது, கேட்சியாக இருக்கா? எந்த அளவுக்கு படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? ரொம்பவே வெயிட் பண்ணுறது. விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். அவர் கட்சிக்கு வர போகிறாரு, நடிக்கலாமா இல்லை எப்படி? அது கட்சியிலும் இருந்துட்டு இதுலேயுமே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட் போடுவோம். படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க. ஆமாம். இந்த படம் 1000 கோடி அடிக்குமா? கண்டிப்பாக லாஸ்ட் ஃபிலிம் வேறு. ஸோ கண்டிப்பாக இது ஏன்னா நிறைய பேர் ஜெயிலரோட வசூல் இன்னும் யாரும் முன்னன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜயோட படம் ஜெயிலரோட வசூல் டவுட்டே இல்லை, கண்டிப்பாக சர்பாஸ் பண்ணோம்.